உனக்கு ஓரளவுக்கு மேலதான். ஒழுங்க மரியாதை வீட்டுக்குள்ள வா, உனக்கு இருக்கு. டேய் நீ முதல்ல இங்க இருந்து வெளியே போ. ஏண்டி அவங்க அம்மா அவமானப்படுத்துறது பத்தாதுன்னு இப்போ நீ வந்துட்டியா? நீ மூஞ்சிலே முடிக்காத, போங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க தோளுக்கு மேல வளர்ந்த என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டீங்களே, இனி உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அத்தை ஏன் அவளை அடிச்சிங்க? பாவம், அவளுக்கு ஏதோ சரின்னு பட்டிருக்கு இது, அதனால கூட்டிட்டு வந்திருக்கா. என்னதான் இருந்தாலும் உங்க தோளுக்கு மேல வந்த பிள்ளைய அடிச்சிருக்க கூடாது. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்ணுவா, அதனால தான் இப்போ அவளுக்கு போட்ட 2. அத்தை அவங்க மேல இவ்வளோ கோபம் இருக்கிறதுக்கு என்னத்தான் காரணம்? என்னத்தான் அப்படி நடந்துச்சு நீங்க இப்படி இருக்கும்போது? நீ உள்ளவாம்மா, நான் சொல்றேன். எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, ஒரே ஒரு சித்தி பிள்ளை, அவள் தான் இந்த வசந்தா. நான் புதுசாக கல்யாணம் போகும்போது அவளையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் என் மாமியார் வீட்டுக்கு. ஒரு நாள் பீரோ சாவி எப்பவுமே நான் அவகிட்ட தான் கொடுத்துருப்பேன். ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்து பீரோ சாவி கேட்டேன்னா நகை இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு. அப்போது பீரோ சாவியும் கொடுத்தா. நான் திறந்து பார்த்தேன், ஒரு நகை கூட இல்லை. கடைசியில் பார்த்தா தான் தெரியுது அவள் தான் அந்த நகையை எடுத்துருக்கான். ஆனால் எடுக்கலைன்னு பொய் சொல்லி இல்லைன்னு பொய் சொன்னா. அப்புறம் அவள் பேக்கில் தேடி பார்த்தது மொத்த நகையும் அதில் தான் இருந்திருக்கு. அத்தை நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நான் பழசை கிளற விரும்பலை. நீங்கள் அவங்கள எவ்வளவோ திட்டி அசிங்கப்படுத்துறதுனால தான் அவங்க வெளியே போயிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஏதோ அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. நீங்கள் எவ்வளவோ திட்டிருப்பீங்க, அதெல்லாம் மனசில் வைக்காம நம்ம பெரியம்மா தான், நமக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அவங்களுக்கு, நம்ம அம்மா தான், அவங்களும் நமக்கு ஒரு அம்மா தான் அப்படின்னு நினச்சி தான் அந்த பையன் உங்ககிட்ட கேட்டு வந்தான். ஆனால் நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்புதுன்னு ரொம்ப தப்புத்த. அம்மாடி அவளை பற்றி உனக்கு தெரியாதுமா. அவள் சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான், திருடுற புத்தி உள்ளவ. அவளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அதை திருடி கூட வந்துடுவாளே தவிர அவள் சொந்த காசில் வாங்கணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாள். என்னதான் நான் ரம்யாவை அடிச்சிருக்க கூடாது, அவளை போய் கூட்டிகிட்டு வாப்போ. ரம்யா ரம்யா எழுந்துருமா, அம்மா கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்கு, வா போய் சாப்பிடலாம், அம்மா வெயிட் பண்ணுறாங்க. வாங்க 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 வாங்க. சண்டை மூட்டு விடுறதுல நீங்கள் தானே ஃபஸ்ட்டு ஆள், எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்ததுலேருந்து ஏதோ ஒரு பிளானில் தான் இருக்கீங்கன்னு. எங்கள் அம்மா ஒரு நாள் கூட என்னை இப்படி அடித்ததே கிடையாது தெரியுமா? வந்துட்டாங்க சாப்பிடவா கீப்பிடவான்னு அம்மா கூப்பிட்டாங்களாம்மா. அம்மா ஏன்டா ரம்யா அப்படி பேசுகிறான்னு தெரியல, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி அத்தையாவது சாப்பிட கூப்பிட்றோம். அத்தை அத்தை வாங்க அத்தை சீக்கிரம், அவர் வரதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றலாம், இல்லைன்னா திட்டுவாங்க அத்தை. சீக்கிரம் வாங்க அத்தை. ஏன் ரம்யா வரலையா? அவளை எங்கே ஆளையே காணோம்? அத்தை நான் ரம்யா கூப்பிட போனேன்னா நீங்கள் தான் எங்கள் ஃபேமிலிக்கு சண்டை முட்டி விட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி. அவள் கோவத்தில் தான் இப்படி ஆடுறா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே வந்துடுவா, நீ விடுமா.